மந்த்துக்கு முன்னாடி ஈஸி பையில் 3 ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். 500 500 500 சொல்லிட்டு 3 டாப் வாங்கியிருந்தேன். இந்த இயருக்கு எனக்கு அந்த 3 டாப்பே எனஃப். இதை தவிர்த்து எந்த டாப்புமே நான் வாங்க போகிறதில்ல. இதை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட். வீடு கிளட்டராக ஈஸியாக மாற்றிடும். நிறைய ட்ரெஸ் வாங்குவோம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வாங்குவோம். ரஃப்யூஸ் ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் வாங்குவோம். ஆனால் அதிகமாக போடவே மாட்டோம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வருவோம், தூக்கியும் போட மாட்டோம். கொஞ்ச நாள் கழித்து அது பத்தாமலே போயிடும். ஸோ இந்த இயர் நான் ட்ரெஸ் எடுக்க போகிறதில்ல, கம்மியான ட்ரெஸ்ஸை வச்சு போட போகிறேன். ஸோ எனக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக கிளட்டர் அட்ராக்ட் பண்ணிவிடும். ஒரு இடத்துல ஒரு கிளட்டர் இருக்குது அப்படின்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடணும். அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளட்டர் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு பொருள் வச்சோம்னா திருப்பி வர்றவங்களும் எல்லோரும் அதே இடத்துல திருப்பி பொருள் வச்சு அந்த இடமே மெஸ்ஸியாகிடும். இன்றைக்கி என் பொண்ணுக்கு ப்ரீகேஜிக்கு அட்மிஷன் போட போயிருந்தோம். ஸோ அங்கே கொடுத்த புக்ஸு, அவளோட பேகு, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சிட்டோம். அவ்வளோதான். அதை திருப்பி நம்ம கிளியர் பண்ணுற வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல திருப்பி கீஸோ அது இதுன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வரும்போது அந்த இடத்துல ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருப்போம். ஒன்ஸ் நம்ம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல பொருள் சேராது. எப்போவுமே நமக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும், வீடு க்ளீனாக இருக்கும். ஐ டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம்